நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம படிக்கும்போது பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு அதிக நேரம் உட்காந்து படிக்க முடியாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் ரீசன். ப்ரிப்பரேஷனில் நம்ம லைக் டெக்னிக்கலாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ, ரீட் பண்ணுறது, ரஃப் நோட் எழுதி பார்க்குறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அண்டு திரும்ப திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணுறது, இது எல்லாமே எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்மளோட செல்ஃப் பர்சனல் ஹெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிகாஸ் திஸ் எக்ஸாம் அது வந்து லாங் டேர்ம் ஜேர்னி. ஸோ அதில் வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பில்லர். அதை யாருமே கன்சிடர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்பரான டைமுக்கு வந்து தூங்கணும். ஸோ அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்மளோட ஸ்டடீஸை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்லீப் சைக்கிள், அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு. ப்ராப்பரான ஃபுட்டு, பேலன்ஸ்டான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். அதை எப்பாடுபட்டாவது அதை எடுத்துக்கோங்க. எந்த ரீசனும் வந்து சொல்ல தேவையில்ல. அதுக்கு வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. செகண்டு நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ அது நம்ம பண்ணுறதே இல்லை. ஸோ இது ஒரு விஷயம். அண்டு ஸ்க்ரீன் ஆன் டைம் அதை வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீன் அதிகமாக வந்து பார்க்காதீங்க, அதாவது மொபைல் ஃபோன் அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அது வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஜிம் போனீங்கனாலும் சரி, இல்லை ரன்னிங் போனீங்கனாலும் சரி, இல்லை வாக்கிங் போனீங்கனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதை போய்ட்டு வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். அண்ட் 2 நாள் படிக்கிறோம், 3ஆவது நாள் படிக்க முடியல, ஒரு லெவலில் இருக்கும்போது நம்ம நல்லா பீக்கில் வந்து இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிராஷ் ஆன மாதிரி வந்து 2-3 நாள் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகிறோம் அப்படின்னாவே நம்மளால் வந்து பண்ண முடியும். பிகாஸ் நம்ம படிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 hours வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு இருப்போம். இப்படி உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் ப்ராப்பராக ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணும்போது நம்மளால் வந்து எஃபிஷியண்ட்டாக படிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஷார்ட்ஸில் உங்களோட டவுட்ஸை வந்து நான் பேசுகிறேன்.